தலைமையின் முடிவுக்கு அனைவரும் ஒத்துழைப்போம் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சியே பெரிது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். நம் அனைவரை விடவும் கட்சியே பெரிது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டுள்ளார். கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கும் போது அதை அனைவரும் ஏற்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், திமுக காங்கிரஸ் இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான பதிவாக அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? தமிழக காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை இழுபறிக்கு காரணமே மாணிக்க தாக்கூர் ஆரம்பத்தில் தொடர்ந்து பேசி வந்த செயல்பாடுகள், அவர் சமூக வளத்தில் எழுதிய கருத்துக்கள் தான். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அவர் எழுதிய குரல் தான் பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு கட்சியிலும் மாவட்ட ரீதியாக பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்து நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் கட்சியின் தலைவர் செல்வப்பிரசாத் ஆகியோர் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை குழுவினரை தவிர்த்து விட்டு இவர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு சுமூக நிலைப்பாடு ஏற்பட்டதாக கருத்துக்கள் வெளியாகின. இன்று இந்த சூழலில் தான் தற்போது மாணிக்க தாக்கூர் ஒரு கருத்தை பதிவிட்டார். தனிநபர்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கட்சி என்பது நம்மில் அனைவரை விட பெரியது. தலைமை முடிவு செய்யும் போது அதை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒற்றுமைதான் நமது மிகப்பெரிய பலம், நல்ல நண்பர்கள் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இதை பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டதாக தான் பார்க்கப்படுகிறது. வேறவழி தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.